அஸ்ஸலாமு அலைக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் யக்னி புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இல்லாட்டி ஒயிட் பிரியாணின்னு கூட சொல்லலாம். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் தான், நிறைய மசாலா கூட இல்லை. ரொம்பவே லைட் அண்ட் டேஸ்டியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க குயிக்காக எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா உதிரியாக பளபளன்னு இருக்கும். இது கூடவே 4 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணும். இந்த அளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கரம் மசாலா எடுத்துக்கணும். சாஜீரா சேர்த்துருக்கேன் மெயினாக. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பெப்பர். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா அப்புறம் கருகிரும். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா ஃபுல்லாக இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரை நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 இல்லாட்டி 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சாரி, கரண்ட் போயிடுச்சு, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1 kg சிக்கனை இதில் ஆட் பண்ணிவிட்டேன். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றாமல் நல்லா அந்த ஆயில்லையே நல்லா சாட்டே பண்ணிக்கணும். நல்லா ஆயில்லே சிக்கன் எவ்வளோ நல்லா வணங்குதோ அதோட தண்ணியே ரிலீஸ் பண்ணும். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக வரும். இப்போ இதில் நான் காரத்துக்காக பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ண மாட்டோம். ஏன்னா இது ஒயிட் பிரியாணிங்கிறதுனால கலர் ஒயிட் இருக்கனால இதில் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக எவ்வளோ க்ரீன் சில்லி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இது வணங்கவே இதுக்கு தேவையான அளவு, சாப்பாட்டுக்கு தேவையான அளவு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு நான் இப்போவே போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிடுங்க. அது கூடவே கரம் மசாலா ஆர் பிரியாணி மசாலா, உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லாட்டி கரம் மசாலா போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தயிரை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிட்டு போடுங்க. அப்போ தான் அந்த மாதிரி லம்ஸாக ஆகாது. இந்த மாதிரி பீட் பண்ணி போடும்போது நல்லா கிரேவி மாதிரி சூப்பராக வரும். இதுக்கு எந்த மசாலாவும் ஆட் பண்ணிடாதீங்க. இதோட டேஸ்ட் அப்படியே ரொம்ப மைல்டாக லைட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரை. இது கூடவே இப்போ நம்ம ஒரு 2 பெரிய பொட்டேட்டோஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சைஸ் நான் காமிச்சிருக்கேன், அந்த மாதிரி சைஸில் போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கலக்கி வச்சுருக்கிற அரிசியை நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன், நார்மல் பச்சரிசி. நீங்கள் உங்களுக்கு எந்த அரிசி பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் எடுக்கலாம், இல்லாட்டி ஜீரக சம்பா, எது வேணாலும் எடுத்துக்கலாம். அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி, அந்த தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம், இல்லாட்டி வெறும் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் வேலை சீக்கிரமாக முடியும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி புதினாவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க. ஒரு ½ லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும், லைட்டாக டேங்கியான ஃப்ளேவரில். இது இப்போ எல்லாமே நல்லா இந்த அளவு கொதிக்கணும். கொதித்து எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு சீட்டி போடாமல் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். ஓரளவு நல்லா வெந்துடும்ல சாப்பாடு. இப்போ நம்ம அரிசி போட்டிருக்கறனால ரொம்ப ஹையில் வச்சிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். ஏன்னா ஹையில் வச்சிட்டோம்னா அடி பிடிச்சிரும் கீழே. லைட்டாக அரிசியும் சாப்பாடும் நம்ம கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும்ல, அரிசி ஒரு 50 to 80% குக் ஆயிரும்ல, அந்த டைமில் நல்லா கீழேருந்து மேலே வரை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கீழே தவா வச்சு மேலே நம்ம தம் போடுவோம்ல, அந்த மாதிரி தம் போட்டு வச்சிடணும். குக்கர் மூடி சீட்டி போட்டு தம் போடுங்க, நல்லா சூப்பராக இருக்கும், சூப்பராக வந்துடும். தவாவை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிடுங்க. நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா குக்கர் மேலே வைக்கும் போது சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு லாஸ்ட் 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி கீழே தவா வச்சு மேலே குக்கர் வச்சுருங்க. மறக்காமல் சிம்மில் வச்சுருங்க. ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு சீட்டியில் அந்த ப்ரெஷரில் போனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக உதிரியாக சாப்பாடு சூப்பராக வெந்து வந்திருக்கும். இது டக்குன்னு ஒரு ½ an hourல செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.